ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்துடைய 2வது வாரம், ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றதை பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் ரிஷப ராசிக்கு 4வது பாவகத்தில் பயணிக்கும் பொழுது தான் இந்த வாரம் பிறக்கப்படுது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி. ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரை சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் தான் இருக்கார். 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பொதுவாக நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேர காலங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடுன்னு சொல்லுவாங்க. நல்லது நடக்கிறதுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இல்லையா? இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதி 4வது பாவகத்தில் இருக்க 4வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். தனகாரகனுடைய சாரத்தில் தனஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும். தனகாரகன் ரிஷபராசிக்கு 3வது பாவகத்தில் உச்ச நிலையில். இந்த நாட்களில் உங்களுக்கான சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. சில பேருக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பறிவு ஏராளமாக இருக்கும், சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். நீங்கள் படிப்பறிவு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய வாரத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக நல்லது செய்யும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க. 3 மாதம் 6 மாதம் விளையக்கூடிய பயிருக்கு மட்டும் இந்த வார்த்தை கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். இன்றைக்கி சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குமே. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தானே மேலுக்கு இருக்காங்க இல்லையா? ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தொழில் நிமித்தமாக கொடுக்கும். பயன்படுத்திக்கோங்க. இந்த போர்டு வெள்ளையாக இருக்கிறதுனால இந்த லைட் வெளிச்சம் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த முறை வந்து மீண்டும் இந்த போர்டை திருப்பி வச்சு நான் சொல்லிக்கிறேனுங்க. இந்த கிரக அமைப்புகள் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை வரக்கூடிய கிரக அமைப்புகளை நிச்சயமாக தொழில் நிமித்தமாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேனுங்க. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் தான். செவ்வாய் உங்கள் ராசி வந்து உங்கள் ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து சந்திரனோட சேர்ந்து உங்கள் ராசியாதிபதி இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறாரு செவ்வாய். திருமணஸ்தானாதிபதி திருமணகாரகனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாட்களில் கணவன் மனைவிக்குள்ளார தீராத சங்கடம் இருக்குது, தீராத சண்டை இருக்குது, மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் சரி செஞ்சுக்கிடலாம். 12ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என் கணக்கு பிரகாரம் 13ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும், 12ஆம் தேதி காலையிலிருந்து 13ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கிடும். என் வீட்டுக்காரியமாக 2 வருஷம் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. 2 வருஷம் ஆகுது சண்டை போட்டுட்டு போய். நான் 4 முறை 10 முறை 50 முறை நான் கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், வரலைங்க அப்படின்னா இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தையில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நானும் வந்து பல தடவை நான் மீண்டும் சமாதானத்துக்கு முயற்சி பண்ணி பார்த்தனுங்க, முடியல அப்படின்னா இந்த நேரத்தில் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா அதுக்கு ஆதாரம் என்னன்னா திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் திருமணகாரகனை பார்ப்பது சிறப்பு. அந்த திருமணகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பூர நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்தில் பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பு. இதனால் இந்த மாதிரியான நல்லது நடக்க போகுது. அதே மாதிரி நான் முதலியே சொன்னனுங்க, தொழில் நிமித்தமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி வரை, 17ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஏன்னா சுபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் ஒரே பாவகத்தில் இது புதன் ஆதித்ய யோகம்.
இந்த நாட்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 3 யோகம் இருக்குது. ஃபஸ்ட்டு யோகம் என்னென்னா சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள் உருவாகிறதுக்கான அமைப்புகள் வாய்ப்புகள் கொடுக்கும். நான் ப்ரைவேட் நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் வேறு நிறுவனத்துக்கு போகணும்னு இருக்கிறேனுங்க, இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேனுங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் முயற்சி நிச்சயமாக திருவினையாக்கும். அதே மாதிரி 3வது பாவகத்துக்கு அதிபதி சகோதர ஸ்தானாதிபதி, சகோதர காரகன் யார்? செவ்வாய். கூட பிறந்த பிறப்புகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி சாயங்காலம் 7 மணிக்குள்ளார, ஞாயிற்றுக்கிழமை தான் ஜூலை மாதம் 12ஆம் தேதி இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 மணிக்குள்ளார அண்ணன் தம்பிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, அக்கா தங்கிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுடுச்சுன்னா அதை சரி செஞ்சுக்கலாம். நீங்கள் பேசி பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். அதே மாதிரி 12ஆம் தேதி ராத்திரி 7 மணியிலிருந்து 14ஆம் தேதி ராத்திரி 6:50 வரைக்கும் 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தைரியஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருப்பார். இது இன்னும் நல்லது. திருடு போன பொருள் வந்து சேரும். நம்ம பறிகொடுத்த பொருள், களவு போன பொருள், நம்ம வீட்டிலேருந்து களவு போன பொருள், அதே மாதிரி போகாத இடத்துக்கு போனன்ற பேர், செய்யாத தப்பு செஞ்சன்ற பேர், இந்த மாதிரியான சங்கடங்களெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் 12ஆம் தேதி நைட்டு 7 மணியிலிருந்து 14ஆம் தேதி ராத்திரி 6:50க்குள்ளார சந்திர பகவான், அதாவது மனோகரகன் சொல்லுவாங்க சந்திரனை, மனோகரன் சந்திரனுடைய வீட்டில் குரு, தனகாரகன் தனஸ்தானத்தில் சந்திரன் நல்ல ஒரு சூழலாக இருக்கிறதுனால ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதிக்குள்ளார நடக்கக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும். அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிஷபராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.